ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்திற்கான அந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எண் கணித ரீதியில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதற்கான தீர்வுகள் குறித்து சொல்லுங்க சார். பெயர் சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு இவர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்வில் கிடைக்காது என்றிருந்த விஷயங்கள், நடக்காது என்றிருந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவார்கள், நடக்கப் பெறுவார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மிதுன ராசியினர் எண் கணித ஜோதிடத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி சனி பயிற்சியில் எப்படி தங்களை தற்கார் வாழணும் அப்படின்ற குறித்து சொல்லிருங்க சார். மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ரெண்டுமே அவங்களுக்கு ஓரளவு சாதகமான நிலைக்கு தான் வரப்போகுது. இப்போ ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நமக்கு நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்மள அறியாமலே அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்துடும். நமக்கு எல்லாமே ஆமாம், ரொம்ப நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நல்லது நடக்கும்போது என்தூசியாஸ்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல எண்கணித ஜோதிடர் சதீஷ்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்திற்கான அந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எண்கணித ரீதியில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதற்கான தீர்வுகள் குறித்து சொல்லுங்க சார். பொதுவாகவே இந்த வருடம் அவர்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாகவே அமைய போகுதுங்கிற நல்ல செய்தியோடைய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு லாப சனியாக வரார். 98% அவங்களுக்கு நன்மையான பலன்களையே சனி கொடுக்க போகிறார். இன்னொரு பக்கம் குரு அவர் மே மாதத்துல தான் பயிற்சி ஆகிறார். மே 15 தான் பயிற்சி ஆகிறார். அவர் 2ஆம் வீட்டிற்கு வர்றார் ரிஷபராசிக்கு. அது 2இல் குருங்கிறது பெரிய ராஜயோகம். அது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இது எல்லாமே நல்லதாகவே அமைய போகுது. இப்போ இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது எல்லாமே கோச்சார ரீதியாக தற்போது இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் சில இந்த நேயர்களை கேள்வி கேட்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றமே இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அவர்களுடைய பெயரையே நம்ம பரிகாரமாக செக் பண்ணணும். பெயர் எண்கள் அவங்களுக்கு சரியாக அமையாத பட்சத்தில், ஒரு பக்கம் என்னதான் வண்டி நிறைய பெட்ரோல் இருக்குது, வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குன்னா இவங்களை அறியாமலே இவங்க பிரேக் அழுத்திக்கிட்டே வண்டியை ஓட்ட முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வண்டி எப்படி நகரும்? பெயர் சரியாக அமைந்திருக்கும் பட்சத்தில் இந்த ஆண்டு இவர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வாழ்வில் கிடைக்காது என்றிருந்த விஷயங்கள், நடக்காது என்றிருந்த விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுவார்கள், நடக்க பெறுவார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ இந்த ஆண்டுல இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் ரொம்ப அதிகம், செய்யக்கூடாத விஷயங்கள்ங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த ஆண்டு இவங்களுக்கான நல்ல ஆண்டாக இருக்கிறதுனால இவங்களுடைய முயற்சிக்கு இவங்க குறை வைக்கக்கூடாது, அதிகப்படியான உழைப்பை தரணும். சென்ற ஆண்டுகளில் நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடந்துருச்சுங்கிறதுக்காக ஒரு குழப்பத்திலே உட்காந்துருக்கக்கூடாது. இவங்க எந்த அளவுக்கு இறங்கி அவங்களுடைய ஃபோக்கஸை கொடுக்குறாங்களோ, உழைப்பை கொடுக்குறாங்களோ அதற்கான ரிசல்ட்டை அறுவடை செய்ய முடியும். இன்னும் சொல்லப்போனால் ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஒரு ஆண்டு தான். இவங்க அகலக்கால் வைக்கக்கூடாது, அதிகப்படியாக செலவு செய்யக்கூடாதுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆண்டு அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பாங்க. அடுத்ததா செய்யக்கூடாத விஷயங்கள்னு 1-2 இருக்கு, நீங்க அந்த 1-2 என்ன அப்படின்றது சொல்லிருங்க சார். அதாவது ரொம்ப அவசரப்படக்கூடாது. இப்போ ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவா நமக்கு நடக்க போகுது அப்படிங்கும்போது நம்மள அறியாமலே அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுங்கிறது வந்துடும். நமக்கு எல்லாமே ஆமா, ரொம்ப நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நல்லது நடக்கும்போது என்தூசியாஸ்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, குடுகுடுன்னு ஓடி போய் தவறான முடிவுகளை எடுத்துருவாங்க. ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு இடம் வாங்குவதற்காக வைத்திருந்த காசை கொண்டு போய் கார் வாங்கிட்டு நிற்பாங்க. ஆனால் இது அப்ரிஷியேட் ஆகக்கூடியது, அது டிப்ரிஷியேட் ஆகக்கூடியது. அதனால பிரயோஜனமே இல்லை, இதில் பிரயோஜனம் அதிகம். அது மாதிரி ரொம்ப துரிதமாக முடிவை எடுத்துக்கிறக்கூடாது. ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து முடிவு எடுக்கணும். அடுத்ததா அவசரப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதுக்கு பரிகாரங்கள் எதா இருக்குங்களா? இந்த மாதிரி செஞ்சிடறாங்க, தவறுதலா சில முடிவுகள் எடுத்துடுறாங்க, பரிகாரங்கள் எதா இருக்குங்களா சார்? கண்டிப்பாக இவர்களை பொறுத்த அளவுக்கு ஒன்ஸ் இது மாதிரி ஏதாச்சும் பண இழப்புகளோ அல்லது தவறான முடிவுகளோ எடுத்ததுக்கு பிறகு அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க குருவை தான் போய் நாடணும். குரு இந்த சென்ஸ் நான் சொல்லக்கூடியது சித்தர் குருமான்கள், ரமண மகரிஷி போன்ற குருமான்கள், ஷிரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர்,
இவங்களை போய் வழிபடும் பொழுது, இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதே கூட குருவுடைய ஒரு வழிகாட்டுதலால் தான். இந்த செகண்ட் இந்த தருணத்தில் அவங்க வேற எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கலாம், வேற ஏதாச்சும் யூடியூப் சேனல் பார்க்கலாம். இந்த கைடன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதுனாலே குருவோடைய ஏதோ ஒரு வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்குது. வாழ்க்கையில் இவங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உங்களுடைய பெயரை ஒரு முறை சரி பார்த்துக்கிட்டு அதை சரியாக திருத்தம் செய்து கொள்ளும் பொழுது இழந்ததை அவர்கள் மீண்டும் பெறுவார்கள். அடுத்ததா மிதுன ராசியினர் எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையில குரு பயிற்சி சனி பயிற்சியில எப்படி தங்களை தற்காத்து வாழணும் அப்படின்ற குறித்து சொல்லிருங்க சார். மிதுன ராசியை பொறுத்த அளவுக்கு சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ரெண்டுமே அவங்களுக்கு ஓரளவு சாதகமான நிலைக்கு தான் வரப்போகுது. இன்னும் சொல்ல போனா சனி பயிற்சி அவங்களுக்கு கர்ம சனியாக வரும். இந்த கர்ம பலன்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நெகட்டிவாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. கர்ம வினைகளின் தொகுப்பால் அவங்க நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு அம்சத்தையும் சனி உண்டு பண்ண தான் போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு அவங்களுடைய ராசியின் மீதே அமரப்போகிறார், ஜென்ம குருவாக வரப்போகிறார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்க வைப்பாங்க, நிறைய படிப்பினைகளை கொடுப்பாங்க, செலவுகளையும் கொடுப்பாங்க. அந்த செலவுகளால் அவர்கள் மிக சரியாக திட்டமிட்டு தங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருவாங்க. ஆனால் இதே காலகட்டத்தில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். இப்போ கர்ம சனி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தை இருக்கோ அல்லது இவர்களுக்கே கூட ஆரோக்கிய கேடுகள் நிகழலாம். அதற்காக நம்ம சனியை நீ சுத்தக்கூடாது, குருவை நகரக்கூடாது அப்படின்லாம் நம்ம தடை போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி சமயங்களில் தான் எண்கணித ரீதியாக அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளலாம்ங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிங்கிறதுவே ஒரு கிரகம் தான், தேதியின் கூட்டு எண்ணுங்கிறதும் ஒரு கிரகத்தை குறிக்கும். இந்த ரெண்டுத்தினுடைய அடிப்படையிலையும் அவர்களுக்கான பெயரை சரியாக அமைத்து தரும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சிங்கிறது ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் செலவுகள் ஆவதற்கு பதில் ஒரு பக்கம் அவர்களுக்கு வெகுமதிகளே நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புங்கிறது அதிகம். மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் செலவு செய்வதற்கு முன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சார், அது இப்போ சொன்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ரொம்ப வெளியிடங்களில் சாப்பிட்டு அதிகப்படியான செலவினங்கள் செய்வதையெல்லாம் தவிர்த்துக்கணும். ஹோட்டல் உணவுகளை தவிர்க்கணும். ஏன்னா அது தவிர்க்கும் பொழுது ஆரோக்கிய கேடுகளிலிருந்து அவங்களை காப்பாற்றிக்குவாங்க. ஒரு பக்கம் தேவையில்லாம நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணும் போதோ அல்லது அவசியமில்லாத திங்ஸை வாங்குறதன் மூலமாகவோ அவர்களுக்கான செலவினங்கள் அதிகமாகி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை அதிகப்படுத்தி விட்டுருவாங்க. அதோட தங்களுடைய உற்றார் உறவினர்கள் தங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கூட உடல் ஆரோக்கிய கேடுகள் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சுன்னா உடனடியாக அவங்க அதை கவனத்தில் கொண்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். ஏன்னா அது கொஞ்சம் விட்டால் கூட பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த உடல் ஆரோக்கியம் செலவு இந்த ரெண்டு விஷயத்துல கவனமாக இருக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன சார்? செய்யக்கூடாத விஷயங்கள் மறுபடியும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புவது, அவசியம் இல்லாத பொருட்களை போய் வாங்கிடுவாங்க. ஆடம்பர செலவுகளை அவங்க தவிர்த்தே தீரணும், கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட்ஸையும் கண்டிப்பாக தீர்க்கணும். ஆல்ரெடி நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா சார்? பரிகாரங்களாக அவங்க குருவோடைய ஆலயங்களை நாடி செல்லலாம். அதே மாதிரி புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரர்கள். பெருமாளுடைய ஆலயங்களுக்கு சென்று வரலாம், வழிபட்டு வரலாம். அவர்களுடைய பெயரை சரிபார்த்து கொள்ளலாம். பெயர் சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது ஒரு 3 மாத காலங்களுக்குள்ளாரையே நல்ல மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் ஏற்படும்.